Hi friends, welcome to Kamala's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சேனைக்கிழங்கு புளிக்குழம்பு தான் செய்ய போறோம். சேனைக்கிழங்கு புளிக்குழம்பு செய்யிறதுக்கு சேனைக்கிழங்கு நான் குக்கர்ல 2 விசில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். கடாய் அடுப்புல வச்சுட்டு ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெயில செய்யும் போது புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடுகு நல்லா வெடிக்கவும் 1/4 ஸ்பூன் ஜீரகம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கவும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிற வேண்டியதான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சிருந்த சேப்பக்கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்து குழம்ப கொதிக்க விட போகிறோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த புளிக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.